அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். அடுத்து வரக்கூடிய 20 நாட்களை பொறுத்த வரைக்கும் கிரகநிலை கிரக மாற்றம் அப்படிங்கிறது சில மாற்றங்களை அனைத்து ராசிக்காரர்களினுடைய வாழ்க்கையிலையும் ஏற்படுத்த போகிறது அப்படின்னு சொல்லலாம். அது எப்படிப்பட்ட மாற்றங்கள் அப்படிங்கிறது கிரகங்களின் இயக்கங்களை பொறுத்து மாறுபடுதுங்க. இந்த காலகட்டத்தில் பல சக்தி வாய்ந்த கிரக மாற்றங்கள் நடக்க போகிறது. ஆகஸ்ட் 16 வரைக்கும் சூரியன் கடக ராசியில் இருக்கும். அதற்கு பிறகு ஆகஸ்ட் 17 அன்று சிம்ம ராசிக்கு நகர்கிறாரு. அதே போல செவ்வாய் இந்த நேரத்தில் கன்னி ராசியில் இருக்காரு. அதே நேரத்தில் புதனும் கிழக்கு ராசியில் நிலை பெற்றிருக்கிறாங்க. ஆகஸ்ட் 30ஆம் தேதி புதன் சிம்ம ராசிக்கு இடம்பெயர போகிறாரு. இந்த காலகட்டத்தினுடைய தொடக்கத்திலேயே சுக்கிரன் தனது நிலையை மிதுன ராசிக்கு மாற்றுகிறாரு. இந்த முக்கியமான கிரக மாற்றங்கள் மற்றும் மற்ற கிரகங்களினுடைய அமைப்பு, சஞ்சாரம், கூட்டணி, பார்வை பல ராசிக்காரர்களுக்கு நேர்மறையான பலன்களை அளித்தாலும் சில ராசிக்காரர்களுக்கு மோசமான விளைவுகளையும் ஏற்படுத்த போகிறது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த கிரகநிலை கிரக மாற்றம் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தவிருக்கிறது, அந்த தாக்கம் அவர்களுக்கு நற்பலன்களை ஏற்படுத்த போகிறதா அல்லது மோசமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலை எப்படி இருக்குது அப்படின்னா, தைரிய வீரிய ஸ்தானத்தில் புதன், குரு, சுக்ரன், சுகஸ்தானத்தில் சூரியன், பஞ்சமஸ்தானத்தில் கேது, ரணருண ரோகஸ்தானத்தில் சந்திரன், செவ்வாய், லாபஸ்தானத்தில் சனி பகவான் வக்ர நிலையில் ராகு அப்படின்னு கிரக நிலைகள் இருக்குது. கிரக மாற்றத்தை பொறுத்த வரைக்கும் 3ஆம் தேதி தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்த புதன் சுகஸ்தானத்திற்கு மாறுகிறாரு. 17ஆம் தேதி அன்று சுகஸ்தானத்தில் இருந்த சூரியன் பஞ்சமஸ்தானத்திற்கு மாறுகிறாரு. 21ஆம் தேதி அன்று சுக்கிர பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்திற்கு மாறுகிறாரு. 25ஆம் தேதி சுகஸ்தானத்தில் இருந்த புதன் பஞ்சமஸ்தானத்திற்கு மாறுகிறாரு. இவ்வாறாக கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் தங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பார்க்கிறதுனால அவர் மூலமும் நல்ல பலன்கள் தங்களுக்கு ஒருபுறம் கிடைக்க பெற்றாலும் சில விரும்பத்தகாத சம்பவங்கள் மற்றொரு புறம் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கப்படுகிறது. இது தங்களுடைய மனக்கவலையை அதிகரிக்க செய்யலாம். எல்லா வகைகளிலையுமே ஏற்றத்தாழ்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இனி வரக்கூடிய காலகட்டம் அமையப்பெற போகிறது. அடுத்து வரக்கூடிய 20 நாட்கள் அப்படிங்கிறது திட்டமிட்டபடி செல்ல முடியாமல் பயணத்தில் தடங்கல்கள் ஏற்படலாம். தொழில் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்க வேண்டும் அப்படின்னா கூடுதலான அதிகப்படியான சிரமம் எடுக்க வேண்டியதாக இருக்கும். கடின உழைப்பு தர வேண்டியதாகவும் இருக்கும். ஒருபுறம் தங்களுக்கு தன்னம்பிக்கை தைரியம் அதிகரித்தாலும் மற்றொரு புறம் குழப்பமும் பதட்டமும் அதிகரிக்க செய்யும். அதே சமயம் சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும்போது கொஞ்சம் கவனமாய் இருக்க பாருங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியும் இருக்கலாம். அலுவலக வேலைகள் உடனே முடியாமல் இழுபறியாகவே இருக்கும். நல்ல பெயர் கிடைக்க பிற வாய்ப்புகளும் ஒருபுறம் இருக்க பெறுகிறது. அதே சமயம் குடும்பத்தில் வெளி நபர்களால் ஏதாவது குழப்பம் ஏற்படலாம். அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருந்து கொள்ள பாருங்க. கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசுவதன் மூலம் இடைவெளி குறைய ஆரம்பிக்கும். பெண்களுக்கு எதிலையுமே கூடுதல் கவனத்தை செலுத்துவது ரொம்ப நல்லது. கலைத்துறையினருக்கு வீண் அலைச்சல் இருக்கத்தான் செய்யும். அரசியல் துறையினருக்கு எல்லா வகையிலையுமே நன்மைகள் உண்டாகவும் பெறலாம். மாணவர்களுக்கு கல்வியில் மேன்மை அடைய கூடுதல் கவனத்துடன் படிக்கிறது அவசியம். இந்த காலகட்டத்தில் பூர்வீக சொத்துல இருந்த இழுபறி மாறும். தொழிலில் இருந்த மந்தகதி போகும். கொடுக்கல் வாங்கல்ல இருந்த சிக்கல் கொஞ்சம் கொஞ்சமாக விலகும். கண் முன்னே தலைவரி தாடும் செலவுகளை சமாளிக்க வருமானத்தை தேடி ஓட வேண்டியதாகவும் இருக்கலாம். அதே சமயம் குடும்பத்தாருடன் வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம். குடும்பத்தாரின் வெறுப்புக்கு ஆளாக வேண்டியும் இருக்கலாம். செல்வாக்கும் அந்தஸ்தும் பாதிக்கப்படும். கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியாமல் போகக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. மனதில் ஒரு விதமான விரக்தி மேலோங்கலாம். தாயாரின் உடல்நலம் பாதிப்படைய செய்யும். வண்டி வாகனங்கள் விரைய செலவை வைக்கும். அதனால் கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க. இந்த காலகட்டத்தில் தொழில் வியாபாரத்தில் சற்று கவனத்தை செலுத்துவது ரொம்ப நல்லது. சிலர் சொந்த பந்தங்களை விட்டு பிரியவும் நேரிடலாம்.
சிலருக்கு உறவும் பகையாகவே மாற ஆரம்பிக்கும். கணவன் மனைவி உறவு நன்றாகவே இருக்கலாம், அதே சமயம் ஆரோக்கியம் தங்களுக்கு திருப்திகரமாகவே இருக்கும். இருப்பினும் சில விஷயங்களில் அதீத கவனத்தை செலுத்துவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். எல்லா விஷயத்திலையுமே கூடுமான வரைக்கும் அதீத கவனத்தை செலுத்துவது அவசியமான ஒன்று அப்படின்னும் சொல்லலாம். சில சமயங்களில் சுப கிரகங்களினுடைய அனுகூலங்களும் தக்க சமயத்தில் தங்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய முன்வரும் அப்படின்னும் சொல்லலாங்க. அதே சமயம் பயணங்களின் போது திட்டமிடல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. தங்களினுடைய உடல் நலம் மற்றும் நிதிநிலை தொடர்பான பிரச்சனைகளை அடிக்கடி சந்திக்கவும் நேரிடலாம். அதனால் தங்களுடைய வேலைகளை சரியாக திட்டமிட்டு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உடல் ஆரோக்கிய விஷயத்தில் அக்கறை செலுத்துறதும் வேலைகளை முடிக்கிறதுல திட்டமிடலும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. தங்களுடைய காதல் துணையை எல்லா விஷயங்களுமே ஆதரவாகவே இருப்பாங்க. இது தங்களுக்கு இடையே உறவை நல்லபடியாக மேம்படுத்தும். தங்களின் உணர்வுகளை வெளிப்படுத்தவும் கருத்துக்களை சொல்லவும் வாய்ப்புகள் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல ஆலோசனையும் தக்க சமயத்தில் கிடைக்கப்பெறுவீங்க. தனியாக இருக்கக்கூடிய பெண்கள் அப்படி இல்லைன்னா திருமண முயற்சியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு அவர்கள் விருப்பப்படி நல்ல வரன் அமைய வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயம் குடும்ப உறவுல மூன்றாவது நபரின் தலையீடுகளை தவிர்ப்பது நல்லது. காதல் விவகாரங்களில் கவனமாய் இருக்க பாருங்க. புதுமண தம்பதிகள் குழந்தை பேருக்கான நல்ல செய்திகளை கிடைக்கப் பெறுவாங்க. தங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் திட்டமிட்ட வேலைகளை முடிக்கிறதுல எக்காரணத்தை கொண்டும் பின்வாங்கவும் மாட்டீங்க. வேலை தொடர்பாக சக ஊழியர்களையும் மேலதிகாரிகளையும் சமாளிக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். தங்களுடைய பொறுப்புகளை சிறப்பாக செய்து முடிச்சிடுவீங்க. அரசு தொடர்பான வேலைகளில் முன்னேற்றமும் உருவாகலாம். வங்கித்துறை பணத்தை கையாளக்கூடிய நபர்கள் அதில் அதீத கவனமாக செயல்படுவது அவசியம். பணியிடத்தில் சிறிய பிரச்சனைகளும் ஏற்படும். புதிய ஒப்பந்தங்கள் பெறுதல் போன்றவையும் வெளியூர் வெளிநாடு தொடர்பான வேலைகளில் தடைகளும் ஏற்படலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க. அலுவலக அரசியலில் இருந்து விலகி இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சட்டத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சாதகமான ஒரு நாளாகவே இருக்கப்பெறும். தங்களினுடைய பேச்சு திறன் மதிப்பையும் வருமானத்தையும் பெற்றுத்தரக்கூடியதாகவும் இருக்கலாம். அதே சமயம் தொழில் தொடர்பான விஷயங்களில் ஓரளவு லாபம் முன்னேற்றம் உருவாகும். அதே சமயம் அன்றாட செயல்பாடுகள் தடைபட வாய்ப்புகளும் இருக்கு. நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய சொத்து பிரச்சனைகள் தீர்க்க மூத்தவர்களின் ஆதரவு கிடைக்கப்பெறுவீங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குறது, மின்சாதன பொருட்களை வாங்குறது தொடர்பாக அதிகமாக செலவழிக்கவும் செய்வீங்க. பங்கு சந்தை முதலீடுகள் விஷயத்தில் கவனமாக இருக்க பாருங்க. முடிந்தால் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே சமயம் ஆரோக்கியத்தில் அதீத கவனத்தை செலுத்துவதும் முக்கியமான ஒன்று. சிலருக்கு சுவாசம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படலாம். நீண்ட நாட்களாக உடல்நலம் தொடர்பான பிரச்சனை இருக்கிறவங்க மருத்துவரை அணுகுவது நல்லது. வீட்டு வைத்தியங்களை தவிர்த்து மருத்துவரை அணுக பாருங்க. கர்ப்பிணிகள் பயணம் செய்வதை தவிர்க்க வேண்டிய ஒரு காலகட்டம். வண்டி வாகனத்தை பயன்படுத்தும் போது உஷாராக இருப்பதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே சமயம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கவனத்தோடு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அப்படிங்கிறதுனால எல்லா விஷயத்திலையுமே அதீத கவனத்தை செலுத்துவது முக்கியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும். கலவையான பலன்களை கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் வாக்குவாதங்களில் நீங்கள் ஈடுபட வேண்டாங்க. அதே சமயம் காதல் உறவுலையும் சரி, குடும்ப உறவுகள்லையும் சரி பிரச்சனைகள் உண்டாக வாய்ப்புகள் இருக்கு. அனைத்திற்கும் காரணமாக தங்களுடைய முன்கோபம் ஒரு முக்கிய காரணமாகவே இருக்கும். காதல் உறவுல உண்டாகக்கூடிய இந்த பிரச்சனைகளையும் குடும்பத்தில் உருவாகக்கூடிய பிரச்சனைகளையும் தவிர்க்க தங்களுடைய உறவுகளில் வெளிப்படையாக பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது. தங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வெளிப்படையாக பேசுவதன் மூலமாக எதிர்வரக்கூடிய பெரிய பிரச்சனைகளை தங்களால் தவிர்க்க முடியும். அதே சமயம் கடந்த கால தவறுகளை திருத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கப்பெறுவீங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த கால அனுபவங்களை மனதில் வைத்து உங்கள் வாழ்க்கை தொடர்பான முக்கிய முடிவுகளை எடுக்கிறது
ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த நேரத்தில் வரக்கூடிய பலதரப்பட்ட செலவுகளை சமாளிக்க முடியாமல் திண்டாடக்கூடிய சூழ்நிலையும் உருவாகலாம். அதனால் திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்வது சால சிறந்த ஒன்றாகவே இருக்கப்பெறும். எவ்வாறாயினும் பொருளாதார ரீதியான ஏற்றத்தாழ்வுகள் இருக்க செய்யும் அப்படிங்கிறதுனால அதீத கவனத்தோடு இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்வது அவசியமாகிறது. இந்த காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க செய்ய வேண்டிய பரிகாரம், தினமும் விநாயக பெருமானை வழிபட்டு வருவது சால சிறந்த நன்மைகளை ஏற்படுத்தும்.